அனியாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாம் அப்படி இருக்கீங்க? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? ஓகே, இன்றைக்கி நம்ம லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோட 3rd எபிசோட் பார்த்துடலாண்டா. ஸோ போன எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அதை பார்க்கலனா இது புரியாது. ஓகேடா, நான் என்னோட ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, செகண்ட் சேனல் லிங்க்கு எல்லாமே சேனலில் பயோவில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோட 3rd எபிசோட்குள்ளே போயிடலாமா? ஓகேடா, இப்போது அப்படியே எதோட முடிச்சிருப்போனா, ஆக்சுவலாக நம்ம ஜேகே வீட்டில் அவர் ஜாலியாக குத்தாட்ட போட்டு இருந்திருப்பார். அந்த நேரத்தில் நம்ம அவங்க வீட்டுக்கு வந்திருப்பார். பயப்பில் டவல் உள்ள இல்லாமல் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதோட முடிச்சிருப்போம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அங்கே ஜேகே தான் அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ அங்கே டேயாங் ஐப்ளிங் பண்ணவே இல்லை, அப்படியே பார்க்குறான். இங்கே ஜேகே தான் அவரோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு செஸ்ட்டில் வச்சுட்டு, ஏயோ பார்க்குறானே இவன் என்னையே பார்க்குற மாதிரி தெரியலையே, எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அவனோட ஐயை அப்படியே நோட் பண்ணுறாங்க. ஸோ டேயாங் அப்படியே கீழே பார்க்குறான். கீழே பார்த்தா ஹோ ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்துட்டு ஷின்சான் டவுசர் போட்டிருக்காரு. ஸோ அங்கே டேயாங்க்கு சிரிக்கிறதா எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுனே தெரியல. அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. பார்த்துட்டானே டவலும் அங்கே இருக்கு, கர்டன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விண்டோவில் கர்டன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த கர்டன்ஸ் எடுத்து அப்படியே அவர் மறைச்சிக்கிறாரு. இங்கே அப்படியே மாதாஜியும் நைனாவும் தான் அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு டேயாங் சொல்லுங்க மேம், என்னப்பா வெளியவே நிற்கிற, வா வந்து சாப்பிட்டு போகலாம் வா. சாப்பாடா? இல்லை மேம் வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, டேயாங் என்ன மேம் அட்லீஸ்ட் காஃபியாவது குடிச்சிட்டு போப்பா, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க. இல்லை மேம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, எதுவும் வேணாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேயாங் மேம் நான் தான் சொல்கிறேன் இல்லை மேம் எதுவும் வேண்டான்னு. இல்லைப்பா அது எங்கள் வீட்டு டவலு ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டவலை கீழே போட்டு, நான் போகிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் குடுன்னு ஓடிடுறாங்க. எங்கள் ஜேகேக்கு தான் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி எம்பாரசிங்கோடு நின்றுட்டுருக்காரு. பன்னி என்ன மாதாஜி சர்ப்ரைஸ் ஆனியா? சர்ப்ரைஸு அண்ணா நல்லா கொடுத்துருக்க மாதாஜி உன் பிள்ளைக்கு சர்ப்ரைஸு. ஐயோ என் மானம் போச்சு. சரி விடுடா, கட்டிக்க போகிறவன் தானே பார்த்தான், அதனால என்ன? ஆமாம் இல்லை கருமம் இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? உருப்படாத கழுதுங்க 2 சேர்ந்து உருப்படா தான் போக போகிறீங்க. சி இந்த வீட்டில் எதுக்குன்னா இருக்குன்னு தெரில. இடுப்பை வர உடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைனா போக, எங்கள் மாதாஜி தான், டே பண்ணி பையா என்னம்மா அது வந்து நீ ஹாப்பி தானே? ஆமாம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ சோகமாக இருந்தியா, அதனால தான் அவனை கூட்டிட்டு வந்தால் சந்தோஷமாயிருவேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ இப்படி அரைக்குறையாக ஆடிட்டு இருப்பேன்னு எனக்கு பிறகு தெரியும். எதுவும் பேசாத, பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. ஸோ அந்த பக்கம் காட்டினோன்னா அங்கே டேயாங் தான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்படியே அவன் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே ஏய் டேயாங் ஆலன் சொல்லு, என்னாச்சு உனக்கு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றுமே இல்லை. டேயாங் நீ ஓகேவா? ஓகே ஆலன், ஓகே நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். ஸோ இங்கே ஆலன் தான் அவன் உட்காந்துட்டு இதான் பண்ணிகிட்ருக்கான், ஒரு என்னவோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது டேயாங் தான் அப்படியே வெளியே வரான். வந்தோடனே அங்கே டிவியில் தான் ஒரு மாதிரி பாட்டு ஓடிட்டுருக்கு, ஐட்டம் சாங் மாதிரி. ஸோ இங்கே ஆலன் தான், டேயாங் டேய் எதுக்குடா இப்போ இந்த பாட்டெலாம் வச்சுருக்கேன், மாத்திரா சேனலை மாற்று அப்படின்னு சொல்ல, இப்போது ஆலன் தான் ரிமோட் எடுத்து அப்படியே சேனல் மாற்றுறாங்க. ஸோ அங்கே என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்ய தான் வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷின்சானோட இப்போ டேயாங் அப்படியே ஷின்சானையே பார்க்குறான். பார்த்துட்டு சிச்சி நீ என்ன குழந்தை பிள்ளையா ஷின்சான்லாம் பார்க்க ஹாஃப் பண்ணுற டிவியா? டேய் நீ தான்டா டெய்லி ஷின்சான் சொல்லிட்டு ஷின்சான்லேயே கிடப்ப. இப்போ என்ன என்னிலேருந்து அந்த கார்டு எனக்கு பிடிக்காதுடா, நான் அதை வெறுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போக, என்னாச்சு இவனுக்கு? மேம் வீட்டுக்கு படிக்க தானே போனான், ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஆலனும் அப்படியே இருக்கு. ஸோ அந்த நைட்டு அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டினோன்னா என்ன சொல்கிற பார்த்துட்டானா? ஆமாம் ஜமுனா
பார்த்துட்டான்டா. ஐயோ மச்சான், இந்த மாதிரி வாய்ப்புலாம் யாருக்கு கிடைக்கும் சொல்லு? கட்டிக்க போறவன் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே முழுசா பாக்குறதெல்லாம் ஐயோ மச்சான் வர மச்சான், அது அவனுக்கு எச்சிருக்குல்ல. ஜெமனா, இருக்க கற்பை தூக்கி போட்டு மிச்சிடுவேன், நீ மிதிச்சாலும் பரவாயில்ல மச்சான், என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜெமன் விழுந்து விழுந்து சிரிக்க அங்க ஹோபி தான் சோகமா வர்றான். டே ஹோபி, என்னாச்சு உனக்கு சோகமா வந்துட்டு இருக்க? இல்லடா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. வீட்டில் பிரச்சனையா? இங்க வா, நான் ஒன்று சிரிக்க வைக்கிறேன். என்ன நினச்சி தெரியுமா? என்னடா சொல்ற? மச்சான் ஜேகே பார்த்துட்டானா? டே கலாய்க்காதீங்கடா, நானே கடுப்புல இருக்கேன். மச்சான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு நல்லா கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஜேகேவை. ஏன் மச்சான், அவன் தான் உன்னை முழுசா பார்த்துட்டானே, இதுக்கப்புறம் எப்படி அவன் பின்னாடி சுத்துவ? இதுக்கு முன்னாடி அது எனக்கு காரணம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போதான் எனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சே. என்ன மச்சான் காரணம் கிடைச்சு? மச்சான் அவன் என்னை முழுசா பார்த்துட்டான், என் கற்பு போயிருச்சு மச்சான். அப்போ என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா சொல்லு? டேய் மச்சான், டேய் ஜேகே, உனக்குள்ள இப்படி ஒரு அறிவா? ஆமா மச்சான், இப்போ நீ என்ன பண்றேன்னா அப்படி இப்படி ஜேகேட்டே அங்கே முழுசா பார்த்துட்டான், அதனால இதுக்கப்புறம் ஜேகேட்டே அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமன் அப்படியே போக, ஸோ அங்கே காலேஜ் ஃபுல்லாக போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காலேஜில் ஃபுல்லாக இந்த இதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ டேங்கும் ஆலன் தான் அப்படியே வராங்க. ஸோ உள்ள வருந்தும் போதே அங்கே இருக்க பார்க்குறவங்களாம் அப்படியே டேங்க பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ டேங்க் ஒன்றுமே புரியல, என்னது இது, எப்போவுமே என்னை பார்த்தா எல்லாம் அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க, இப்போ ஒன்று சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலனும் டேங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடய உள்ளே வராங்க. ஸோ அங்கே ஜேகே தான் அப்படியே வந்து டேங்க முன்னாடி அப்படியே பிளாக் பண்ணுறான். ஏய் அறிவில்ல, என்ன பண்ணுற, தள்ளிப்போ. ஓ எங்க பாரு டேங், உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். இங்கே பாரு, நேற்று நடந்தது நேத்தோட போயிடுச்சு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துடு, அவ்வளோதான். இங்கே பாரு, அப்புறம் நீ வீட்டில் இப்படிலாம் இருந்த, இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஓ அப்படியா? ஆக்சுவலாக டேங், நீ போய் சொன்னா சொல்லு, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத மட்டும் கேளு. என்ன சொல்ல போகிற? அது வந்து இந்த கையை நீ தான் இதுக்கப்புறம் பிடிச்சிக்கணும். உன் கையை எதுக்கு நான் பிடிக்கணும்? ஏன்னா நீ தான் என்ன முழுசா பார்த்துட்டியே, என் கற்பு போயிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கப்புறம் இந்த கையை யாரு பிடிப்பா? அதனால நீயே பிடிச்சிக்கோ. இங்க பாரு, இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதா. நான் உன்னை பார்த்தேன் தான், ஆனா முழுசா பார்க்கல, பாதி தான் பார்த்தேன். முழுசா பார்த்தியோ பாதியா பார்த்தியோ அது மாற்றி கிடையாது, ஆனா பார்த்தல. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போக, ஏய் மிரர், டேய் என்ன, இங்க பாரு, என் கற்பு போயிருச்சு உன்னால, இதுக்கப்புறம் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டேன். இங்க பாரு செல்லம், அந்த கை எனக்கு தான், இந்த கையை தான் நீ பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜேகே சொல்ல அங்க டேங் தான் குடுகுடுன்னு ஓடி போயிடான். சரி இப்போ இந்த பக்கம் நான் மச்சான் உஷார் பண்ணிட்ட போல் இருக்கு. டேய் எங்கடா, மடங்கவே மாட்டுறான் மச்சான், விடு மச்சான், மடங்கிடுவான், ஆல்ரெடி பீஸு மடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? இல்ல மச்சான், அவன் முகத்தில் சிறு வெக்கத்தை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஜெமனா சொல்ல அங்க ஆரம் தான் அப்படியே ஜெமன் கிட்ட வராங்க. ஜெமன் சொல்ல ஆரமே, நேற்று உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டனே, அதை புக்கில் பார்த்து ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னியே, எங்க ஆன்சரு? அது வந்து நேற்று பேச்சு நேத்தோட இருக்கணும், இன்னைக்கெல்லாம் அதை எடுத்துன்னு வரக்கூடாது. இன்னாது இதான் நல்ல பிள்ளைக்கு அழகே கிடையாது. ஏண்டா கொஸ்டின் கேட்டால் அதுக்கு புக்கை பார்த்து ஆன்சர் சொல்ல துப்பு இல்லை, ஆனால் அவன் மூஞ்ச இருக்க வெக்கத்தை மட்டும் நீ பார்த்த, அப்படி தானே? ஆரம்பி, அது வந்து அவனை கெடுக்கிறதே நீங்கள் தான்டா. எங்கள் பாரு ஜேகே, அவனுக்கு பிடிக்கலனா விட்டுரு, ஃபோர்ஸ் பண்ணாத, அவள் தான் சொல்லுவேன், அப்புறம் பின்னாடி பிரச்சனை ஆயிரும். ஏய் ஆரம், என்ன பேசுகிற? அவன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதான் அவன் வாயிலாவே நான் சொல்ல வைப்பேன். சரி ஓகே, அப்போ பார்த்துக்கலாம், பின்னாடி பிரச்சனை ஆகாமல் இருந்தால் சரி. ஏய் இன்னா நீயும் பின்னாடி பிரச்சனை ஆகணும், அப்போ என்னடா பிரச்சனை ஆக போகுது? அது பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே போயிடுறாங்க. ஸோ எங்கள் ஜேகே தான், டேய் ஜெமனா, என்ன மச்சான், எனக்கு ஒரே காதல் மயக்கமாக இருக்குடா. அப்படிக்கா ஓரமாக போய் மயங்க மச்சான், இப்போ நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும், நான் கிளம்புறேன். ஏய் எங்கே போகிற? அது வந்து மச்சான், நான் யுங்கியை பார்க்க போகிறேன் மச்சான். என்னது யுங்கி பார்க்க போறியா? டேய்
அது நான் நேற்று அவனை காஃபி ஷாப்புக்கு வர சொன்னேன். வர்றானா நான் தெரில மச்சான், போய் பார்த்தா தான் தெரியும். டேய் ஜமுனா, ஏடா வாய்ஸில் ஒரு மாதிரி மாறுது. அது வந்து மச்சான், நான் நீ ஏன் டோனில் பேசுகிற, நான் ஓன் டோனில் பேசிகிட்டு இருக்கேன் மச்சான். ஏன்னா நான் இப்போ லவ் பண்ணுறேன் மச்சான், லவ். டேய் இவங்க லவ் பண்ணுறியா? ஆமாம் மச்சான். ஜமுனா, நேற்று கொஞ்ச நேரம் தான்டா பார்த்தேன். அது என்னன்னு தெரியல மச்சான், அவன்கிட்ட பேசினேனா எனக்கு பிடிச்சிருக்கு மச்சான் அவனை ரொம்ப. அவனும் உன்னை லவ் பண்ணுறானா தெரிலையே, எனக்கு வர சொல்லியிருக்கேன். அவன் மட்டும் என்னை பார்க்க வந்துட்டானா கண்டிப்பாக லவ் பண்ணுறான்னு அர்த்தம். இல்லைனா இல்லை, அவ்வளோதான். டேய் மச்சான், கண்டிப்பாக இவங்கி வர போகிறான். அதுக்கப்புறம் நீயும் கமிட்டடு, நானும் கமிட்டடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கும் ஜெமன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என் வாழ்க்கையே போச்சு, இப்படியே போயிடும் போல இருக்கு. டேய் ஹோபி, என்னாச்சு உனக்கு? டேய் என்னடா, என் கூட சிங்கிளாக தான்டா சுற்றிட்டு இருந்தேன், திடீர்னு மிங்கிளாக போகிறேன்னு சொல்கிற மச்சான். அப்போ நான் என்ன பண்ணுறது? என் நிலைமை என்ன? எனக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு நீ போட அவன்கிட்ட. முதல்ல எனக்கு ஒரு பதிலை சொல்லு, அப்புறம் போய் உன் லைஃப்பை பாரு. டேய் என்னமோ நான் அவனை காதலிச்சு ஏமாத்திட்டு போகிற மாதிரி சொல்கிற. டேய் லூசு பையலே, நான் இன்னும் கமிட் ஆகலடா. அவன் சொன்னாதான் மச்சான், இருந்தாலும் நீ டேட் போட மச்சான், எனக்கு கஷ்டமாக இருக்கு மச்சான். டேய் ஃப்ரெண்டு டேட் போனானா வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைக்கணும், இப்படி தான் ஒப்பாரி வைப்பியா? அது எப்படிடா? எனக்கு ஒரு ஆள் இருந்தால் நான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன், எனக்கு தான் ஆள் இல்லையே, நான் தான் சிங்கிளாக இருக்கேனே. போங்கடா டேய் போங்க, யாருமே எனக்கு தேவையில்லை, நான் போகிறேன்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே போகிறாங்க. ஸோ இங்கே ஜெமன் தான், மச்சான் 9 o'clock ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் ஜெமன் பார்த்து, டேய் இடிச்சுக்க போகிறடா, நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமன் தான் குடு குடுன்னு ஓடுறாங்க. ஸோ போயிட்டு கரெக்டாக 8:59. ஜெமன் கரெக்டாக பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறேன். அது எப்படா? நீ ஸ்கூலுக்கு கூட டயத்துக்கு போனதில்லை, இப்போ காலேஜுக்கு டயத்துக்கு வந்ததில்லை, எப்படி இங்கே மட்டும் கரெக்டாக டயத்துக்கு வந்த? காதல் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு ஸ்டாரில் அப்படியே உட்காடுறான். உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டினோன்னா அங்கே நம்ம ஆரம் தாண்டா காட்டுறோம். ஆரம் எங்கே இருப்பார், லைப்ரரியில் உட்காந்து அழகாக புக் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன இன்னைக்கு இவ்வளோ போர் அடிக்குது, எப்போவுமே லைப்ரரிக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கும், எனக்கு என்ன காண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைலை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜின்னோட ஃபோட்டோ தான் அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பா டேய் ஐஜி அழகா, எங்கடா இருக்க, எப்படா என் முன்னாடி வர போகிற? இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக புக்கோடவே போயிடுமோன்னு நினைக்கிறேன் நான், எனக்குன்னு இருக்கேன்னு தெரியுது, ஆனால் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே அந்த பிக்சரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே முதுகில் டேப் பண்ணுறாங்க. ஸோ டேப் பண்ணோன்னே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரே பார்த்துட்டு பின்னாடியே திரும்பாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஹலோங்க, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூம் அவுட் அதை பண்ணிகிட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு என்ன? யார் நீங்கள்? என்னை வந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க? நானே கடுப்பில் இருக்கேன். ஓ கடுப்பில் இருக்கீங்களா? என்ன கடுப்பில் இருக்கீங்க? அது என்னங்க, இதோ இதில் இருக்கானே, இவனை நானும் லவ் பண்ணுறேன், அவனையும் என் போஸ்ட்டுக்கு லைக் போடுறான், நானும் லைக் போடுறேன், ஆனால் எங்கே இருக்கானே தெரியல, நானே எவ்வளோ நாள் தான் என் ஐஜிஎலருக்காக வெயிட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆரம் சொல்ல. ஸோ பின்னாடி அந்த பர்சன் தான் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஏங்க நீங்கள் ஃபோன்லேயே பார்த்தா இவ்வளோ லவ் பண்ணுறீங்க? ஆமாம் ஃபோனில் தான் பார்த்தேன், ஆனால் உள்ளே அப்படியே போயிட்டான், நான் என்ன பண்ணுறது? ஓ அப்படியா? ஒருவேளை அவன் நேரில் வந்தா? ஏங்க வந்தானா உங்கள் வாய்க்கு தாங்க ஃபஸ்ட்டு சக்கரை போடுவேன். அது என்னங்க வந்தா அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆரம் திரும்பி பார்த்துருப்பாங்க. பின்னாடி நிற்கிறது ஜென்னு. ஸோ டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க அப்படியே. என்னங்க சக்கரை போடுவேன்னு சொன்னீங்களே, எப்படி குடிக்கிறீங்களா? அது வந்து ஹாய், என்னோட பேர் ஜென். ஓ ஹாய்ங்க, என்னோட நேம் ஜூன். ஓ ஜூன், நல்லா இருக்கு. உங்கள் பேரும் நல்லா இருக்குங்க. லவ் பண்ணுறீங்களா? இல்லையே, யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க லவ் பண்ணுறேன்னு. அது வந்து நான் லவ் பண்ணுறேன். இல்லை கேட்கல, நான் லவ் பண்ணுறேங்க உங்களை. ஆனால் என்ன நீங்கள் இப்போ தானே பார்க்குறீங்க. யார் சொன்னா? என்ன உங்களுக்கு தெரியுமா?
நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே உங்களை பார்த்துட்டேனே. அப்படியா? உங்களை ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தேன். உங்கள் ஐஜி அக்கௌண்ட்டை தேடினேன், கிடச்சிச்சு. பார்த்தா சார் என்னோட எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போட்டிருந்தீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைக் போட்டேன். தேட ட்ரை பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், பட் தேடவே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டேனே, அது நல்லா பார்த்தீங்களா? என்ன போட்டிங்க? இதே காலேஜில் இருந்தாங்க பிக் எடுத்து போட்டேன், அதுலையாவது கண்டுபிடிப்பீங்களான்னு. சாரிங்க, நான் உங்கள் ஃபேஸை மட்டும்தான் பார்ப்பேன், பின்னாடி இருக்கிறத பார்த்ததில்ல. ஓ அப்படியா? ஆமாங்க, அதான். ஓகே ஓகே, சரி ஓகே, சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? அதாங்க, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூங்க. ஐ லவ் யூ டூ ஜன். ஐ லவ் யூ ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜின்னு ஜூனோட கண்ணை பார்க்க, அங்கே ஜூனு ஜின்னோட கண்ணை பார்க்க, அவங்களுக்குள்ள க்யூட்டாக அப்படியே லைப்ரரியிலே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அந்த சீனை அங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காட்டணுன்னா, என்னது இது, இவனையும் காணும், என் மச்சான் ஒருத்தன் போனான், அவனையும் காணும், எங்கடா போனீங்க எல்லாம் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜேக்கி தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நான் மச்சி ரொம்ப நேரமாக சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. ரோனா எங்கடி தொலைஞ்ச 2 நாளா? மச்சான் கொஞ்சம் ஃபீவரு, அதான் வர முடியல. என்னது ஃபீவரா? ஆமாம் மச்சான். ஏன் எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கலையா இப்போது? டே அசிங்கப்படுத்தாதடா. இல்லைடி, உனக்கு எதுவும் கிடைக்கலன்னா தானே காய்ச்சல் வரும், அதுதான் கேட்டேன் மச்சான். சி இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா? ஓகே மச்சான், அதான் காலேஜ் வந்துட்டேன். எங்கே என் ஜிமின் மச்சான், ஹோபி மச்சான், ஆரம் மச்சான், எந்த மச்சானையும் காணும்? ஆரம் லைப்ரரி போயிருப்பான், ஹோபி சிங்கிளாக இருக்கேன் அழுக போயிருப்பான். ஜிமன், ஆமாம் என் மச்சான் ஜிமன் எங்கே? அவனா? கண்டுபிடி, எப்படி 2 பேர்த்தையும் சொன்னேன். என் மச்சான் ஜிமின் எங்கே போயிருப்பான்? ஏதாவது பையன் பொண்ணு முன்னாடி சுத்த போயிருப்பான், அப்படி தானே? இல்லை, அப்புறம் அவன் காதலிக்க போயிருக்கான். அது காதலிக்க போயிருக்கானா? என் மச்சான் இப்போ சைடு மட்டும் தானே இருப்பான், என்ன காதலிக்க பேசிட்டு இருக்க? அவனுக்கும் காதல் வந்துருச்சான். யாரு கூட? அதான் சொல்லுவானே காட்டு பூனை. அவன் கூடயா? ஆமாம், ஏதோ காஃபி ஷாப் போகிறேன்னு சொன்னான். டைம் ஆல்மோஸ்ட் 11 ஆயிடுச்சு, இன்னும் காணும், தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் காட்டினோன்னா, யுங்கி என்னாச்சு உனக்கு, ஏன் இன்னும் நீ வரல? ஒரு வேளை லேட்டாக வருவியா? ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் இன்னுமே அந்த காஃபி ஷாப்பில் தான் இருக்கான். பட் யுங்கி இன்னும் வரல. இப்படியே ஒரு லஞ்ச் பீரியட் அந்த மாதிரி ஆகுதுடா. ஸோ நம்ம ஜேகேயும் ஹோபியும் அப்படியே சாப்பிட தான் போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம டேங்கும் ஆலனும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு டேங்க்கு ஆப்போசிட்டில் இருக்க டேபிளில் உட்காடுறாங்க. ஆப்போசிட் மீன்ஸ் ஆலன் வந்து டேங்கை பார்த்து உட்காந்துருக்கான், டேங் வந்து ஆலனை பார்த்து உட்காந்துருக்கான். ஸோ டேங் உட்காந்துருக்கு அந்த பின்னாடி சேரில் தான் வந்துட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே வந்து பார்த்தா டேங் தெரியுமா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே இங்கேருந்து அப்படியே ரொமான்டிக் லுக்ஸாக விட அங்கே டேங்கா அப்படியே போயிட்டு மறைஞ்சிக்கிறான் ஆலன் கிட்ட. ஸோ அப்படியே மறைஞ்சிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு மறைஞ்சிக்கிறான். ஸோ எங்கள் டேங் ஜேகே தான் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி எட்டி பார்த்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த டைனிங் டேபிள்ல ஒரு குத்துறான். டேய் மச்சான் என்னடா ஆச்சு? டேய் அந்த ஆலன் என்ன ரொம்ப காண்டு ஏற்றுறான்டா. என்னது ஆலனா? அது யாரு மச்சான்? டேய் இது வரைக்கும் நீ ஆலனை பார்த்தது இல்லையா? இல்லையே மச்சான், அவன் என் மச்சான். அது உனக்கு? டேய் துரோகி, இது வரைக்கும் நாங்கள் 4 பேர் தானே உனக்கு மச்சான்னு சொல்லிட்டு இருந்த. ஏன்னா திடீர் மச்சான் என்ன மச்சான் சொல்கிற? ஏச்சி என் மச்சான்னா என் மச்சான் ஆக போகிறவன் இல்லை புரியல மச்சான். டேய் டேங்கோட தம்பிடா. என்னது டேங்கு தம்பியா? ஆமாம் டேங்க ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் தான் ஆலன். இங்கே பாரு இப்போ கூட காண்டு ஏற்றிட்டு இருக்கான் என்னை பார்க்க விடாமல். மச்சான் அப்படிலாம் சொல்லாத மச்சான். என்ன சொல்லக்கூடாது? இல்லை அவனை திட்டாத மச்சான். புரியல? டே அவன் ஆளுடா, திட்டாதடா. யாரு? ஆலன். டேய் இவனி அவனை பார்த்ததே இல்லையே. இங்கே பாரு மச்சான், இந்த இடத்துல தான் நீ ரொம்ப தப்பு பண்ணுற. என்ன தப்பு பண்ண? ஒரு வாசகத்தை நீ மறந்துட்ட. வாசகமா? ஆமாம் மச்சான், காதலுக்கு கண்ணு இல்லை. ஸோ நான் அவனை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன? நீ சொல்லும் போதே அவன் மனசுக்குள்ளே போயிட்டான் மச்சான். உனக்கு எப்படி பார்த்தா 5 செகண்டில் போனா, அதே மாதிரி சொல்லும் போதே எனக்கு உள்ளே போயிட்டான். இங்கே பாரு மச்சான், ஒன்று சொல்லவா? இன்னும் என்னடா சொல்ல போகிற? உனக்கு மச்சானாக போகிறவனை ஓ மச்சான் கரெக்ட் பண்ணா என்ன தப்பு? என் விட்ட எனக்கே போடுறானே, எனக்கு ஒரு மயிரும் இல்லை, நீயே கரெக்ட் பண்ணிக்கோ. இப்போது அதை அந்த இடத்துல இருந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னா என் ஆளை சைடு நான் கரெக்டாக இருக்கும். நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே போக எங்கள் ஜேகே தான் அப்படியே டேங்கே பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஹோபி தான் அப்படியே அங்கே ஆலன் பக்கத்தில் போயிட்டு ஆக்சுவலாக அப்படியே இருந்துச்சு, ஹேர்லாம் செட் பண்ணி ட்ரெஸ்லாம் செட் பண்ணி அப்படியே க்யூட்டாக போகிறாங்க ஆலன் கிட்ட. ஸோ அங்கே போயிட்டு ஹாய்
எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆலன் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பான் ஆலன். இப்போ ஆலன் தான் அப்படியே பார்க்குறான். ஆ நீயா? ஐயோ நீயா? ஒன்று தானே ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எவ்வளோ நாளாக என் கண்ணில் மாட்டாமல் தப்பிச்சுட்டே இருந்திருக்கேன். ஒன்று அன்றைக்கி விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் அப்படியே இருந்திருக்கேன். இங்கே பாரு, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. அது நான் கிடையவே கிடையாது, அது வேற யாரோ. நீ தான்டா, நீ தான், அது நீ தான். எவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒன்று விட மாட்டேன்டா. இந்த காலேஜில் நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் அப்படியே எந்திரிக்க. இங்கே பாரு ஆலன், நான் சொல்லிட்டேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோபி அப்படியே ஓட ஆலன் அப்படியே துரத்திட்டே போகிறான். ஸோ எங்கள் டேங்க் தான் டெடி போயிட்டானா, அவ்வளோதான் முடிஞ்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே உட்காந்துருக்கு. எங்கள் ஜேகே தான் அப்படியே ஒரு சாப்பாடு எடுத்து வந்து குடுகுடுன்னு டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேன்? என் புருஷன் கூட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். புருஷன் ஒழுங்கா போயிரு. என்ன ஒழுங்கா போகணும்? எனக்கு தெரியாது. எனக்கு இப்போது உன் பிளேட்டில் இருக்க அந்த மீட் வேணும். ஏன் பிளேட்டில் இருக்க மீட் வேணுமா? ஆமாம், பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா இன்னும் 2 மீட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருப்பேன்ல. கலாய்கிறியா? இல்லையே, கலாய்க்கல. நல்லா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளேட்டில் இருக்க மீட் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே டேங்கோட ஜேகேயோட பிளேட்டில் வச்சிடறாங்க. ஸோ எங்கள் டேங் தான் அப்படியே முறைக்கிறாங்க ஜேகேயை பார்த்து. ஜேகே தான், ஒன்று சொல்லு, உனக்கு எதுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? ஹலோ, எனக்கு இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்க ரகடான சீரியல்லாம் சுத்தமாக பிடிக்காது. என்னது ரகடா? இந்த உலகத்தில் என்னை பார்த்து ரகன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான் செல்லம். இந்த செல்லம் வெள்ளம்லாம் இங்கே தேவை கிடையாது. மூட்டு எந்திரிச்சு போயிரு. நீ என்ன பண்ணாலும் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன். அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவங்க அப்படியே எந்திரிக்க. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, எங்கே போகிற? நீ பேசுகிறத கேட்கக்கூடாது தான் எந்திரிச்சு போகிறேன். பேசணுன்னா கொன்றுவேன். எங்கடா போகிற? நீல்றா. நான் நிற்க முடியாது. பேசுகிறதாவது கேட்டுப்போ. கேட்க முடியாது. நீ கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவேன் டேயோங் ஐ லவ் யூ. நீ நிற்காமல் போனாலும் தூரத்தி சொல்லுவேன் டேயோங் ஐ லவ் யூ. ஜஸ்ட் ஸ்டாப். என்ன பண்ணுறது? காலேஜ் அது எனக்கு தெரியும். நீ என்ன நான் ஏன் பாட்டு பாட போகிறேன்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் சொல்கிறல்ல, ஐ லவ் யூ. நீ லவ் யூ டு சொல்லினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு டேங் போக. இப்போ அகைன் நம்ம ஜேகே தான், ஓய் டேங், லவ் தான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் கல்யாணமாவது பண்ணிக்கோயேன். உன்னை லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், இதில் கல்யாணம் வேறையா? போயா அப்படின்னு சொல்லிட்டு டேங் போக. அங்கே ஜேகே தான், அழகனே மேரி அழகனே. இவனை காண்டேத்துறான். டே அழகா, லவ் பண்ணலாம். இப்போ என்னடா பிரச்சனை? என்ன அழகா இருக்கேன்னு திமுறா? நான் எப்போ சொன்னேன் நான் அழகா இருக்கேன்னு? அப்போ லவ் பண்ண ப்ளீஸ். லவ்ங்கிறது தானாக வரணும், இப்படி கெஞ்சி கேட்டு வரக்கூடாது. அப்படியா? அப்போ சொல்லு. நீ சொன்னால் நான் ஏன் கெஞ்ச போகிறேன்? இவனை டேங் இங்கே பாருங்க சீனியர், ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன சொல்லணும்? லவ்வா? இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம டேங் வந்துட்டு இடிச்ச. ஓகே பிரேக் போட்டேன். என்ன மேட்ரு சொல்லு. அது வந்து ஆக்சுவலாக, ஐயோ வெக்கம்லாம் போடுறானே நான். டேங்கு லவ் வந்துருச்சு போல இருக்கு. வந்துருச்சு. இதுக்கே இவ்வளோ வைக்கப்படுறானே. அப்போது கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்க, அப்புறம் 2வது பேபி. ஆக்சுவலாக லவ் வந்துச்சுன்னு தான் சொன்னேன். அதான் சொல்லிட்டே, அது போதும் எனக்கு. அண்ணா என்ன அண்ணா? ஓ மேலே கிடையாது. இல்லை புரியல எனக்கு. நான் சொன்னேன்ல, லவ்ங்கிறது பார்த்த உடனே வரணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருத்தவங்கள பார்த்த உடனே வந்துருச்சு. யார் அது? அவங்களா? அவங்க ஒன்றை மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பையன், மேத்யூ. என்ன மேத்யூவா? ஆமாம், அவர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவர் தான் லவ் பண்ண போகிறேன். இங்கே பாரு, இதுக்கப்புறம் என் பின்னாடி சுற்றினா நான் மேத்யூட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. இங்கே ஜேகே தான் அவரோட கையை அப்படியே முறுக்கிறாரு. மேத்யூ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் ஆளு பின்னாடியே போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே கோவப்பட. இன்றைக்கி மேத்யூவை மாட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் பின்னாடி வந்தேன்னா மேத்யூ பேரை சொல்லி பயமுறுத்த வேண்டியதான். பரவாயில்ல, பயப்படுறான், அப்போ மேத்யூ பெரிய ஆளாக தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் போயிடறாங்க. ஸோ இப்படியே ஒரு ½ அன் ஹவர் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நம்ம கிளாஸில் வந்து டேங்கும் ஆலனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே மேத்யூ தான் வரான். வந்துட்டு டேங் சொல்லுங்கள் மேத்யூ.
எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலாக அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன பேசணும் சொல்லுங்கள் மேத்யூ. நான் எப்போவுமே ஃப்ரீ தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு. இல்லை இல்லை, இதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். ஆக்சுவலாக தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தம்பியா? ஆமாம், இதுக்கப்புறம் நீ எனக்கு தம்பி மாதிரி. என்னடா மாதிரி? இல்லை இல்லை, இதுக்கப்புறம் நீ எனக்கு தம்பி தான். அது அது வந்து நான் உன்னோட கூட பிறகாத அந்த மாதிரி. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஆனால் நான் வந்து நீயும் நானும் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும். அந்த கையை கொஞ்சம் எடுத்தா நல்லாயிருக்கும் ஜங்குக் சார். எனக்கு பின்னாடி ரொம்ப நேரமாக வலிக்குது. பேசு பேசு. இங்கே பாருட்டியா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா? ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, நான் பேசிக்கிறேன். டேய், அண்ணனோட உயிர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா? நானே உன்னை தம்பியாக ஏற்றுக்கிட்டேனே. ஆனால் மாத்தியோ, வலிக்குது. இங்கே பாருட்டையா, என் உயிரோட விளாட்றடா நீ கொஞ்ச நேரம். சரி ஓகே அண்ணா அப்படின்னு சொல்ல அங்கே ஜேகே அப்படியே மேத்யூவோட மண்டியில் கை வச்சுருப்பாரு, முடிஞ்சை பிடிச்சி இருப்பாரு. ஸோ அந்த கையை அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ என்னத்தையும் அவங்க சொன்னால் எனக்கு கேட்கல. மேத்யூ அண்ணா. உனக்கு அவன் யார்? எனக்கு தம்பி, டேங் தம்பி. அந்த பயம் இருக்கணும். அப்புறம் மேத்யூ, நீ வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லையே, அவ்வளோதானே. வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டேன். இங்கே பாருட்டையா, இந்த உலகத்துலேயே ஒரே ஒரு நல்லவன் தான் இருக்கான். உனக்கு கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தோணுச்சுனாலும் இதோ இவரை பண்ணு. ஏன்னா நீ கூகுள் சர்ச்சே பண்ணாலும் ஜங்குக்கை விட ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான். ஸோ நீ பண்ணு, நல்ல பையனா. அப்புறம் உங்கள் காதல் ஒன்று சேர எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அப்படியே போக போச்சு. நான் பேபி கொஞ்சமாவது நல்ல பிளானாக போட வேண்டியதானே. அப்படி மொக்க பிளானை போட்டு சொதப்பிக்கிச்சா? இங்கே பாரு, உன்னை நான் கொன்றுவான். இங்கே பாரு பேபி, இந்த ஊரில் இருக்க எவனை வேணாலும் கூட்டிகிட்டு வா, எவனாலையும் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. அப்படியா? ஆமாம், நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். அதை நான் எப்போவும் முடிவு பண்ணிட்டேன். அதை நீ நினச்சா ஈஸியாக மாற்றிடலாமா? முடியாது செல்லம். நீ உன்னை மறக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னத்தை மறக்கிறேன்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே கையை பிடிச்சி இழுத்து பச்சைக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு. அகெயின் அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. நம்ம டேங்கும் ஷாக்கு, இங்கே ஆளனும் அப்படியே பார்க்குறான்னு. ஆனால் டேங், உண்மையை சொல்லணும்னா அந்த உன்னோட லிப்ஸு டேஸ்ட் இருக்குது பார்த்தியா? ஸ்ட்ராபெர்ரி கூட தோற்று போயிருண்டா, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. என்ன டேஸ்ட்டு. இப்போது அது ஞாபகம் வந்துச்சா? யூ ஆர் மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக இங்கே டேங் தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கே ஆலன், டேங் ஆலன், என்னடா நடக்குதுங்க? ஐயோ, மறுபடியும் எனக்கு கிஸ் பண்ணிட்டோம். இவனை இல்லை, அவனை ஒன்றும் பண்ண முடியாது, மூட்டு வந்து உட்காரு. ஆலன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உதட்டு போட்டு செம்மையாக ரப் பண்ணுறான். எங்கள் ஆலன் தான். அண்ணாட்டையும் என்ன அவன் கிஸ் பண்ண வரும்போது நீ தள்ளி விட்ட மாதிரி எனக்கு எந்த அறிகுறியும் தெரியலையே. அது நான் தள்ளி விட்டனே. சரி பார்த்துட்டு தான் இருக்கேன் நடக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆலன் சொல்ல. ஸோ அந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே வெக்கத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே இப்போது அந்த பக்கத்தில் இருந்து நம்ம ஜமுனா தான் அப்படியே வராங்க. இன்னும் மச்சான் காலையில் போன இன்னும் ஆளை. டே மச்சான், என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லை ஜேகே, எனக்கு உன்னை கட்டி பிடிக்கணும்னு தோணுது, நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். டேய் ஜமுனா, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை மச்சான். அது இவங்கி வந்தானா இல்லையா? அவன் வரல மச்சான். என்னது வரலையா? ஆமாம், அவன் வரலடா. ஜமன் என்னை பாரு. இல்லை மச்சான், கொஞ்ச நேரம் உனக்கு கட்டி பிடிச்சிக்கிறேன்டா. உனக்கு கட்டி பிடிச்சா எனக்கு நல்லா இருக்குடா, கொஞ்ச நேரம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறேன். டேய் ஜமன் மச்சான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜமன் தான் ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே ஜேகேக்கு எதுவுமே புரியல. ஸோ இப்போ ஒரு 10 minutes போகுது. இப்போ ஜமன் தான் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, டே மச்சான் உனக்கு தெரியுமா, ஏதோ மேஜிக் இருக்குடா. உன்னை கட்டி பிடிச்சோன்னே எனக்குள்ளே இந்த எல்லாம் போயிடுச்சு மச்சான், வா கேட்டுக்கு போமா. ஜமுனா வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுன் அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜமுனா நில்லு. என்ன மச்சான், என்ன ஆச்சுன்னு கேட்டேன்.
அவன் வரலடா, என்னை பிடிக்கலையோன்னு நினைக்கிறேன். அங்கே நேற்று ஃபுல்லாக நான் தாண்டா பேசிகிட்டே இருந்தேன் அவன்கிட்ட. அவன் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொன்னான், மற்றபடி எதுவும் சொல்லலை. மச்சான் அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் மச்சான். ஏய் லூசானே, என்ன மச்சான்? டேய் அவனுக்கு உனக்கு பிடிக்கும்டா. பிடிக்குமா? ஆமாம் மச்சான், உனக்கு தெரியுமா அவன் என் நெய்பரு. உன்னோட நெய்பரா? ஆமாண்டா, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நானே என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன். உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் வைக்கப்படுவான். அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான் அதிகமாக, ஆனால் என்கிட்ட நல்லா பேசுவான் மச்சான். என்ன சொல்கிறான்? அப்புறம் எதுக்கு அவன் வரல? தரலையே. வா வீட்டுக்கு போகலாமா? போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகேயும் ஜெமனும் அப்படியே போகிறாங்க. ஆக்சுவலாக ஜேகேயோட நெய்பர் தான் யூங்கி. ஸோ அவன் காலேஜுக்கு வந்து அதிகமாக பேசியிருக்க மாட்டான், பட் வீட்டில் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்திருப்பாங்க 2 பேரும். அப்போ தான் ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும் யூங்கிக்கு வந்து ஜெமன் ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜேகே வந்துட்டு போஸ்ட் பேச சொல்லியிருப்பாங்க ஜெமனை. ஸோ அப்படி வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க, வீடு பூட்டி இருக்குது. ஷிட், என்னடா பூட்டி இருக்கு? தரலையே மச்சான். ஒருவேளை எங்கேயாச்சும் போயிருப்பானா? இல்லையே, வீட்டில் யாராவது இருப்பாங்களே, அங்கிள் ஆண்டி யாரையுமே காணும். தரல மச்சான். இரு எங்கள் அம்மாவுக்கு தெரியுமான்னு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். சொல்லு பண்ணி, என்னாச்சு? அம்மா, நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாள்ல சுகா. ஆமாம், அவனுக்கு என்ன? அவங்க வீட்டில் ஆளை காணுமே, எங்கே போனாங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவங்க அம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லைடா, அவங்க ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. எதுக்குமா? என்னாச்சு? தெரிலடா, இங்கே ஏதோ பிரச்சனையா. ஸோ அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஊருக்கு போகிறோம், அங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன பெருசாக கேட்டுக்கலப்பா. ஷோ, என்னாச்சு பண்ணி? ஒன்றும் இல்லைம்மா, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே காலை கட் பண்ண. என்னாச்சு ஜேகே? அவன் ஊருக்கு போயிருக்கானா? ஊருக்கா? ஆமாம், இரு அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு மச்சான். சரி விடு மச்சான், அவன் ஊருக்கு போயிருந்தானா? பார்த்துக்கலாம், வருவான். டேய் அது இல்லை மச்சான், பார்த்துக்கலாம், நான் நல்லா இருக்கேன்டா. டேய் ஜெமனா, ஒன்று சொல்லவா? என்ன மச்சான்? அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியா? அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் அவனை பற்றி பேசினா போதும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுவான், செம்ம ப்ளஷ் ஆவான். என்கிட்டயே சொல்லியிருக்கான், என்கிட்ட ஜெமனை பற்றி பேசாத, எனக்கு ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ஜேகே. நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணேன்டா, அவன் வருவான்னு. மச்சான் எனக்கு புரியுது, விடு, ஏதோ எமர்ஜென்சியாக இருக்கும், அதனால் போயிருப்பான். கண்டிப்பாக வந்துடுவான் மச்சான். அவனால் உன்னை வீட்டில் இருக்க முடியாது, அவனால் உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது மச்சான். சரி ஓகே மச்சான், நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஜெமனா, நீ ஓகே தானே? எனக்கு என்ன மச்சான், நான் ஓகே தான். சரி வா, என் வீட்டுக்கு போகலாம். உன் வீட்டுக்கா? இல்லை மச்சான் வேணாம். டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே தான் அப்படியே ஜெமனை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே நைட் டைம் ஆயிடுதுடா. அங்கே ஜெமனும் ஜேகே தான் அப்படியே படுத்துருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு என்ன மச்சான், நான் நல்லா தாண்டா இருக்கேன், அதான் சொல்லிட்டியே அவன் உடனே நான் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வருவான் மச்சான், எனக்கு தோணுது. ஏன்னா அவனை நான் அவங்ககிட்ட லவ்வை சொல்லலை, அவங்ககிட்ட ஒழுங்காக பேசலை, ஆனால் எனக்கு தரல, அவன் தான் எனக்குன்னு தோணுது. ஸோ வருவான் மச்சான், கண்டிப்பாக என்னை தேடி வருவான். வர்றா, இதுதான் என் மச்சாங்கிறது பத்தியா? இதை உங்ககிட்ட நான் கற்றுக்கணும் மச்சான். எதாக இருந்தாலும் அப்படியே ஈஸியாக எடுத்துக்கிறல்ல. வா, செம்ம போல்டா நீ. ஐயோ என்னப்பா? ஒன்றும் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. ஓ அப்படி? ஆமாம் மச்சான். சரி வா, இப்போ தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே 2 பேரும் தூங்குறாங்க. ஸோ இப்போது அப்படியே மார்னிங் டைம் ஆகுதுடா. அங்கே மாதாஜி தான், ஹே பன்னி எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கீழே இருந்து. பட் அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ மேலே அப்படியே திறந்துட்டு வராங்க. அங்கே ஜிம்மு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பான். ஸோ இங்கே ஜேகே மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. பன்னி காலையில் உன்னை எழுப்புறது எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்குடா. பன்னி ஏஞ்சிக்கோ, டைம் ஆச்சு பாரு, காலேஜ் போகணும் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. மா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டே பாரு ஜெமனா, நீ எந்திரிச்சு குளிச்சுட்டே வந்துட்டு வெண்ணி எந்திரிக்கவே இல்லை. மா இதுக்குமா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்பிட்டு இருக்கீங்க? இப்போ பாருங்க, ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதுக்கப்புறம் இதே ஃபாலோ பண்ணுங்க. மச்சான் ஏஞ்சிக்கலையா? டேயோங் நீ எங்கள் வீட்டில்? டேயோங்க எங்க மச்சான், நான் தான். ஏய் ஜெமனா, அட பாவி பன்னி பையா, இவ்வளோ நேரம் நான் எழுப்புறேன், உனக்கு கேட்கல. ஆனால் டேயோங்கன்னு ஒரு சவுண்ட் கேட்டோம், எனக்கு எந்திரிக்க தோணிடுச்சு, அப்படி தானே? அது மாதாஜி கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேனா, திடீர்னு நேரில் வந்துட்டானோன்னு நினச்சேன். ஓ கனவுலையும்? ஆமாம் மாதாஜி,
ஜெமுனா காலையிலே என்ன கடுப்பா ஏத்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே அப்படியே ஜெமுனை துரத்த ஜெமுனை அப்படியே மாதாஜி பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. மாதாஜி பாருங்க வேணா அடிக்க வரான், காப்பாத்துங்க மாதாஜி. டே அடிக்காதடா ஜெமுனா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். மாதாஜி 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 ஜெமுனா டே நில்றா, டே பன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் க்யூட்டாக விளாண்டுட்டு இருக்காங்க. எருமை கழுத வயசாயிடுச்சு, ஓடி பிடிச்சி விளாண்டு இருக்குது, ஓடி பிடிச்சி விளாண்டு காலேஜ் கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி அப்படியே போக இவருக்கு வேறையே இல்லை. எதுக்கு உன் புருஷன் எப்போ பார்த்தாலும் இப்படி மறப்பாவே தெரிஞ்சிட்டு இருக்கான், எனக்கே தெரில ஜெமுனா. என் கட்டிட்டு வந்து நான் தான் கஷ்டப்படுறேன். ஏடி சொன்ன? ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிகிட்டு இருக்கேன். அந்த பயம் இருக்கணும், கிளம்பி காலேஜ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைனா போக இங்கே ஜேகே தான் இந்த ஆளை நைட்டில் காலேஜுக்கு தள்ள போட்டுருவான் மாதாஜி. டே இது தாலிடா. ஆமாம்ல, சரி விடு, உன் மூஞ்சிக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன், இல்லை இருந்தாலும் எப்போ போட்டு தள்ளிட்டு போயிருப்பேன். விடுடா, அப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம் போ ஜெமுனா, வா போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெகியும் ஜெமுனும் அப்படியே போயிட்டு கிளம்புறாங்க. டே மச்சான் இந்த சட்டை எனக்கு குர்றா. டேய் பிளாக் எனக்கு வேணும் மச்சான், என் சட்டை கூட வீட்டில் இருக்குடா குர்றா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெய்கோட சட்டையை பிடிங்கி ஜெமுன் போட்டுக்க. டேய் சாவடிறான்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே அங்கே வேறு சட்டையை எடுத்து போடுறாங்க. மச்சான் நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்புவேன். டேய் நீ கையிலே சீவிக்கோ மச்சான், நீ தான் உனக்கு 10 15 சீவியல்ல, நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிரரை போயிட்டு மறைச்சிக்க. கொட்டியாக இருக்க மச்சானே இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி வந்து நின்று சீவிட்டு இருக்கான். என்னை கடுப்பேத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சண்டை போட்டு 2 பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ தான் டிப்ரெஷனில் இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தன் இருப்பான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூடவே. அவன் இருந்தால் போதுங்க, நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அவங்களுக்குலாம் வராத கஷ்டமே கிடையாது. ஸோ எல்லோரும் ஒன்றா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணி கெத்து தான் இல்லை, நல்லாயிருக்கும். சரி ஓகேடா, இப்போ அப்படியே 2 பேரும் காலேஜ் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு டேய் மச்சான் ஜெமுனா, என்னடா உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? நான் நேற்றும் டேங்க கிஸ் அடிச்சேனே. என்னது? டேய் ஏடா கிடைக்கிற கேப்லாம் கெடா விட்டுற மச்சான், அதெல்லாம் கற்றுக்கணும் மச்சானே. டேய் ஆனால் வாழ்றடா நீனு, அதெல்லாம் அப்படிதான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க அங்கிட்ட அவங்க ஆளன் தான் அப்படியே வராங்க. ஸோ மச்சான் என் ஆளு மச்சான் பார்த்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நிற்க அங்கிட்ட அப்படியே குனிஞ்சதில் நிமிராமல் போயிட்டு இருக்கான். இங்கே ஜெய்கே தான் அப்படியே டக்குன்னு போயிட்டு டேயோங் என்ன பண்ணுறான், இப்போ தான் காலேஜ் வரேன், வந்த இடத்துல உன் மூஞ்சில் முடிச்சுட்டா இன்றைக்கி எனக்கு நாள் விளங்குன மாதிரி தான். ஏய் என்னடா இப்படி சொல்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பார்க்குற ஃபஸ்ட்டு ஃபேஸு என்னோடதாக தான் இருக்கும். என் செஸ்ட்டில் அப்படியே சாஃப்டாக அழகாக தூங்கிட்டு இருப்பியா, உன் கண்ணை முழிக்கும் போது அப்படியே என் ஃபேஸ் தான் தெரியும். சாருக்கு அந்த ஆசைலாம் வேறு இருக்கா? கொன்றுவேன். இங்கேயே நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்கிறேன், இதில் கல்யாணம் ஆகி நீ தூங்குறதுக்கு வேறு போயிட்டியா? அப்படி இல்லைனா விடு, நான் உன் செஸ்ட்டில் படுத்துக்கிறேன், நீ கண்ணு முழிக்கும் போது அப்போது நான் தானே தெரிவேன். சீனியர், காலையில் நான் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கேன், என் மூடை கெடுத்துடாதீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், காலையிலே நான் நல்ல மூடில் இருக்கேன், என் மூடை கெடுத்துடாத. இங்கே பாரு, நீ சொல்கிற மாடுலேஷனே சரியில்லை, ஆனால் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெய்கே ஒரு மாதிரி பேச பிரியாங் தான் இதுக்கு மேலே எந்த சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட பார்க்க. ஸோ இப்போது ஜெய்கே அப்படியே டேங்கோட கையை பிடிச்சிடுறான். சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க இப்போ அப்படியே டக்குன்னு பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ டைம் டக்குன்னு அப்படியே கண்ணை டைட்டாக மூடிக்கிறான். ஸோ அப்படியே பக்கத்தில் போகிறாங்க ஜேகே. பக்கத்தில் போயிட்டு ஆக்சுவலாக ரெண்டு பேரோட லிப்ஸ் வந்து டச் ஆகலை, அப்படியே பார்க்குறாங்க ஜேகே. ஸோ அங்கே டைம் கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கான். ஆக்சுவலாக அவன் தடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 5 செகண்ட்ஸுக்கு அப்படியே இருக்கான் டைம். இப்போ அப்படியே லைட்டாக கொட்டியாக ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறான். ஸோ அங்கே ஜேகே அப்படியே சிரிக்க டேங் தான் அப்படியே தள்ளிக்கிறான். அறிவியல் உனக்கு என்ன பண்ணுற, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்க, எனக்கு நீ இப்படி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு போக. ஓய் பேபி, நல்லா தெரியுது ஏமாந்துட்டியா? ஏமாத்துட்டேன் உன்ன. என்ன ஏமாத்தினா புரியல? அதுவா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப போல கிஸ்ஸுக்கு. யார் சொன்னா? இல்லையே. நடிக்காதடா கல்லா, அப்படியே தெரிஞ்சு. எங்கே பாரு, நான் 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 நடிக்கலாம்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டையும் குடுகுடுன்னு ஓட. இங்கே ஜேகே தான் விழுந்துட்டியா டேம், நான் கூட கஷ்டம்னு நினச்சேன். ரெண்டே கிஸ்லையா, பார்த்துக்கிறேன் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அவரோட பேக் ரப் பண்ணிட்டு போக. நான் மச்சான் முஞ்சிச்சு மச்சான், எப்பட்றா? அதெல்லாம் அப்படி தான் மச்சான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே ஜிம்மனு தான் அப்படியே போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்பா எப்போ கண்டுபிடிச்சிருப்பானோ? இல்லை
கண்ணெலாம் பிடிச்சிருக்க மாட்டான். இருந்தாலும் அவனை பார்த்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து உனக்கும் அவன் மேலே க்ரஷ்னும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இல்லை இல்லை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக தெரியாது. ஓ, கதை அப்படி போகுதோ? ஆலன், நீங்கள் என்ன பண்ணுற? அதுவா, ரெஸ்ட் ரூம்க்கு எதுக்கு? படுத்துங்க வருவாங்க, உள்ளே தான் இருந்தியா? ஆமாம், சருக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்தே க்ரஷ்ஷோ? அது டேய் எதுக்குடா நடிக்கிற? சரி ஓகே, அவன் தான் லவ் பண்ணுறானே, சொல்ல வேண்டியது தானே. நான் ஏன் சொல்லணும்? அவன் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அலையட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஓ அப்படி. ஆமாம், அலையை விட்டு லவ் சொல்ல போகிறீங்க. ஆமாம் அப்படிதான். அப்புறம் ஆலன், என்ன இது நம்ம 2 பேத்துக்குள்ளே இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் உனக்கு ஜேகே மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு நான் போய் சொல்லுவேன் நினைக்கிறியா? நான் உன் தம்பிடா. இல்லையே, நான் தான் உன் தம்பி. இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போக, ஆக்சுவலாக அங்கே பாத்ரூம்லாம் டோர் சாத்தி இருக்கும், இங்கே கார் டோர் மாதிரி குட்டியாக இருக்கும், அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு வருது. ஹே டேம், சொல்லு ஆலன், யாரோ நம்ம பேசுகிற ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த டோரை போயிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ண, அங்கே அனில் குட்டி தான் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஹோபி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டையும் கேட்க, எங்கள் ஆலன் அப்படியே பார்க்குறான். ஹாய், நான் தான், தள்ளிங்களா, நான் அப்படியே போயிடுவேன். ஹோபி ஒரு நிமிஷம், என்னட்டையும் நாங்கள் இங்கே பேசுனது நீங்கள் கேட்டிங்களா? இல்லையா, என் காதில் எதுவுமே விழுகலை. ஓ விழுகலை? ஆமாம், என் காதில் எதுவுமே விழுகலை. ஜெகையை பார்த்ததுலேருந்தே உனக்கு அவன் மேலே க்ரஷ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கவே இல்லை. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இதை போயிட்டு என் மச்சாங்கிட்ட போயிட்டு நான் சொல்லுவேன். என்ன மறைக்க சொல்ல போகிறேன் என் மச்சாங்கிட்டேருந்து? நெவர், மறைக்கலாம் முடியாது. என் மச்சானுக்கு நான் எப்பவுமே உண்மையாக இருப்பேன், எதையும் மறைக்க மாட்டேன். உனக்கு அவன் மேலே க்ரஷ்ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே போக, ஹோபியோட செஸ்ட்லேயே ஆலன் கையை வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். சொல்ல போறியா? ஜெகே கிட்ட சொல்ல வேண்டாமா? சொல்லுவியா? இல்லையே, மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்டுன்னு அவன் கிடைக்கிற அமைராண்டி, நீ சொல்லு, நம்ம 2 பேரும் வேணா செருப்பு பிஞ்சிரும். ஆலன், அது நான் பண்ணலப்பா, ஆக்சுவலாக அது என் தப்பே கிடையாது. மூறியா? அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு வையன், ஏற்கனவே அவன் மேலே நான் காண்டா இருக்கேன். அவனை செத்த நீ. இல்லை சொல்ல மாட்டேன். என் மச்சான் வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை பழி கொடுக்கலவு நான் ஒன்றும் அவ்வளோ நல்லது கிடையாது. சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். ஆனால் ஆலன், சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப அழகாக இருக்க, செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன்ட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. ஸோ இங்கே ஹோபி தான், என் பேபிக்கு எத்தனை தடவை தான் செருப்பு பியும் தெரில, பேசாமல் ஒரு 10 செட்டு செருப்பு வாங்கி கொடுத்துட்டா என்ன அச்சே உள்ள பிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே பேசிகிட்டே போயிடுறான். ஹே ஆலன், என்ன உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு. என்ன ஜஸ்ட்டு? அது ஒரு பிரச்சனை, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆலனும் தேவங்க அப்படியே போகிறாங்க. ஸோ இப்படியே டேஸில் செம்மையாக ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம தேவங்க அப்படியே டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜேகே தேவங்க இப்போ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சுல. ஸோ அது க்யூட்டாக இருக்குது, மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே க்யூட்டாக போயிட்டுருக்கு. பட் இந்த பக்கம் ஜிம்மனுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் என்ன தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் லவ்வை சொல்லவே இல்லை, டக்குன்னு காணாமல் போயிட்டான். ஸோ ரொம்ப கில்ட், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம்மனுக்கு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஸ்கிப் ஆகுது. ஜெமனா டேய், என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்? சும்மா தான் இருக்கேன். எவ்வளோ தூரம் கத்திட்டுருங்க? அங்கே தனியாக உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா அப்படியே கிரவுண்டெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதான் பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படி? ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உட்கார வராங்க. மச்சான் என்னடா இந்த பக்கம் வந்து உட்காரியா? எதுக்கு? சும்மா தான்டா அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே போய்ட்டு அந்த பக்கம் உட்காந்துக்கிறாங்க. நான் மச்சான் அந்த பக்கம் இவங்கி உட்காந்துருந்தாரா? ஏன்டா நீ வேற? ஏய் நான் தான் சொல்கிறேன் இல்லைடா. நீ சொல்கிற மச்சான், ஆனால் ஒன்றும் இல்லை விடு. ஏய் ஜெமனா, எனக்கு புரியுது, ஆனால் லவ்வை சொல்லாமல் அப்படியே அவன் போயிருக்க வேண்டாம். ஒரு தடவையாவது சொல்லியிருக்கலாம். இப்போ வரைக்குமே அவன் செல்லு சுவிட்ச் ஆஃப் தாண்டா வருது. நானும் ட்ரை பண்ணிட்டேன் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க, பட் முடியல. விழிச்சேக்கே பார்த்துக்கலாம். டேய் நீ ஓகேவா? எனக்கு என்ன, அதான் நீ இருக்க, ஹோபி இருக்கா, ரோனா இருக்கா, ஆரம் எல்லாரும் இருக்காங்க, நான் ஓகே தான்டா. இல்லை நீ ஓகே இல்லை மச்சான், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு அங்கே பக்கத்தில் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு மீட் இருந்திருக்கும்ல, ஸோ அந்த சேரில் ஸோ அப்படியே பக்கத்தில் பார்க்குறாங்க. இவங்க உட்காந்து அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அவரை அப்படியே பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க.
யுங்கி எங்கடா போய் தொலைஞ்ச, என் ஃப்ரெண்டை இப்படி கஷ்டப்படுத்திட்டு நீ பாட்டுக்கு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. மச்சான் என்னடா, நீ போ நான் வரேன். ஏன் கொஞ்ச நேரம் அப்படியே தனியாக இருக்கேனே, நீ போ நான் வரேன். டேய் மச்சான் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமன் சொல்ல அப்படியே ஜேகே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு விஷயத்தை அப்படியே பார்க்குறாங்க ஷாக்கா. இப்போ அப்படியே ஏதோ சொல்ல வராங்க. ஸோ சொல்ல வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி மச்சான் நான் கிளம்புறேன், நீ சீக்கிரமா இல்லை பார்த்து மெதுவாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. எங்கள் ஜெமன் அப்படியே ஜேகே போகிறதே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அப்படியே பக்கத்தில் மறுபடியும் பார்க்குறாங்க. ஸோ அங்கே இவங்க உட்காந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஜெமன் அப்படியே பார்த்துட்டு, என்ன இப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணால் நான் கரைஞ்சிடுவேனா? நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் எங்கே போன? வெக்கப்பட்டா, சிரிச்சா, மார்னிங் வருவேன்னு நினச்சேன், ஆனால் வரவே இல்லை, டக்குன்னு காணாமல் போயிட்டேன். ஷிப்பைகளை என்னை பார்த்து சிரிக்கிறா, சிரிச்சா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி மாதிரி க்யூட்டாக உட்காந்துருக்கு. ஸோ அங்கே இவங்க உட்காந்துருக்க மாதிரி நினச்சிட்டே அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கத்தில் இருந்து இன்னும் சிரிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாரு ஷுகா, நிஜமான கோவத்தில் இருக்கேன், ஒழுங்காக போயிடு. எதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நீ ஒரு வேலை என்ன லவ் பண்ணலையோன்னு நினச்சேன், ஆனால் அதான் ஜேகே மச்சா சொன்னான் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. அதான் ஓகேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எப்போ வருவேன்? ஆல்ரெடி 1 வீக் ஆயிடுச்சு. அந்த 1 வீக் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்கு நான் உங்ககிட்ட லவ்வை கூட சொல்லலை, நீ என்கிட்ட சொல்லலை, ஆனால் எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் அப்படிப்பட்ட பையனே கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருப்பேன். போகும்போது என்னோடய ஹாப்பினஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்டா ஏன் இப்படி செல்ஃபிஷாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அவனோட கண்ணிலேருந்து டியர்ஸே வருது. அப்படியே அந்த டியர்ஸ் வந்து கீழே அப்படியே போகுது. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்க பர்சன், அதாவது நம்ம யுங்கி, அப்படியே வந்து அந்த டியரை வந்து துடைக்கிறாங்க அவரோட ஃபிங்கரை வச்சு. நீ ஒன்றும் துடைக்க வேண்டாம், போ அழ வச்சுட்டு இப்போ துடைக்கவும் சரியா, ஃபஸ்ட்டு என் கிட்ட வா, நீ வந்தாலே நான் அழாமல் இருப்பேன், இப்படியே துடைக்கிற மாதிரி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி தட்டி விட்டுறாங்க. இப்போ அப்படியே ஜெமன் தான் டக்குன்னு அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே சைடில் பார்க்குறாங்க. ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமன் கேட்குறாங்க. ஓகே, இந்த எபிசோட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. ஓகே ஹோமீஸ், பாய். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருக்கும் சராமிதா ஹோமி, பாய்.